அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் மற்றும் சவுதி அரேபியா மீது மட்டும் மீண்டும் தாக்குதல் நடத்திய ஈரான் ராணுவம் அரபு எமிரேட்ஸ், கத்தார், பஹ்ரைன், ஒமன் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் உள்ளவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட 2800 துப்பாக்கிகள் அதிர்ச்சி தரும் வீடியோ வெளியிட்ட உள்துறை அமைச்சகம், அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் செஞ்சாங்களா இல்லையா என்ற கேள்விக்கான முக்கிய பதிலை பார்க்க போகிறோம். அடுத்து ஜஸ்ரா ஏர்வேஸ் மற்றும் குவைத் ஏர்வேஸ் தொடர்பான முக்கிய தகவல், இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு 2 வாரம் சீஸ்ஃபயர் அமல்படுத்தப்பட்டது. சீஸ்ஃபயர் அமல்படுத்தப்பட்ட அடுத்த 24 மணி நேரத்தில் குவைத் மீது எந்த ஒரு தாக்குதலையும் ஈரான் மேற்கொள்ளவில்லை என பாதுகாப்பு அமைச்சகம் செய்தி வெளியிட்டிருந்தது. ஆனால் நேற்று ஏப்ரல் 9ஆம் தேதி மாலை ஈரானின் இஸ்லாமிய குடியரசும் அதன் ஆதரவு பெற்ற அமைப்புகள் குவைத்தில் உள்ள பல முக்கிய இடங்களை குறிவைத்து ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியதாக குவைத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. குவைத் மட்டும் இல்லைங்க, சவுதி அரேபியாவின் எரிசக்தி நிலையங்கள், எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு பணியாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் 7 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீஸ்ஃபயர் போடப்பட்டதிலிருந்து அரபு எமிரேட்ஸ், கத்தார், பஹ்ரைன், ஒமன் ஆகிய அரபு நாடுகள் மட்டும்தான் எந்தவித ட்ரோன் தாக்குதலுக்கு ஆளாகவில்லை. ஆனால் குவைத் மற்றும் சவுதி அரேபியா மட்டும்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை என ஈரான் மறுத்துள்ளது. அதுபோல இந்த தாக்குதல் இஸ்ரேலின் சதியாக இருக்கலாம் என ஈரான் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. பஹ்ரைனில் இப்போ பார்த்தீங்கன்னா விமான நிலையம் திறக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட விமானங்கள் மட்டுமே இயக்கப்படுகிறது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு கேட்டிருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா குவைத் ஏர்போர்ட் இன்னும் ஓப்பன் செய்யப்படவில்லைங்க. ஏன் குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் செஞ்சுட்டாங்கன்னு சோஷியல் மீடியாவில் தவறான தகவல் பரப்பப்பட்டதுன்னா, ஜஸ்ரா ஏர்வேஸின் சிஇஓ ஜஸ்ரா ஏர்வேஸ் டெர்மினல் 5 ஓப்பன் செய்ய போகிறாங்க, எல்லாம் ரெடியாக இருங்கன்னு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. இந்த வீடியோவை வைத்து தான் குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணிவிட்டாங்கன்னு தவறான தகவல் பரப்பப்பட்டு வருகிறது. குவைத் ஏர்போர்ட் ஓப்பன் செய்யப்படவில்லை என குவைத்துடைய டிஜிசி அபிஷியலாக ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அதனால் குவைத் ஏர்போர்ட் இன்னும் திறக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையான தகவல். அடுத்த தகவல், குவைத்தில் உள்ளவர்கள் ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு முன்னாடி துப்பாக்கிகள், தோட்டாக்கள் இல்லீகலாக வைத்திருந்தால் உடனடியாக காவல்துறையிடம் ஒப்படைக்குமாறு குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சபா அவர்கள் முக்கிய எச்சரிக்கை வெளியிட்டிருந்தார். அதாவது தாமாக முன்வந்து துப்பாக்கி, தோட்டாக்களை காவல்துறையிடம் ஒப்படைத்தால் அவர்கள் மீது எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாது என குவைத்தின் உள்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார். இதனால் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான துப்பாக்கிகள், தோட்டாக்கள் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி 2818 துப்பாக்கிகளும் 2,84,860 புல்லட்டுகளும் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அரபிக்காரங்கிட்ட எவ்வளவு துப்பாக்கிகள் இல்லீகலா இருக்கு பாருங்க. இன்னும் எவ்வளவு துப்பாக்கி இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஏப்ரல் 24ஆம் தேதி வரை டெட்லைன் கொடுக்கப்பட்டுள்ளது. அது வரைக்கும் இன்னும் எவ்வளவு துப்பாக்கிகள் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படணும்னு தெரியலங்க. அரபிக்காரங்கிட்ட வேலை செஞ்சா கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் வேலை செய்யணும் போல. இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த சம்பவம் தொடர்பாக என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத் ஏர்போர்ட் ஓபன் செய்யப்படாத காரணத்தினால் இந்தியா, இலங்கை செல்பவர்கள் குவைத்தின் நுவர்சி மற்றும் சால்மி பார்டர் வழியாகத்தான் சவுதி அரேபியாவின் தமா மற்றும் ரியாத் ஏர்போர்ட்டுக்கு சென்று அங்கிருந்து தான் இந்தியா, ஸ்ரீலங்காவுக்கு செல்கிறார்கள். இந்த பயணத்தில் கட்டாயம் சிவிலடி வேலிட்ல இருக்கணும். மற்றபடி விசிட் விசா, டூரிஸ்ட் விசா, ஃபேமிலி விசிட் விசாவில் குவைத் வந்தவர்கள் மற்றும் விசா எக்ஸ்பைரி ஆகி குர்ஸ் அடித்தவர்கள் எம்பசியால் வழங்கப்படும் 72 ஹவர் சவுதி அரேபியா டிரான்சிட் விசாவை பயன்படுத்தி தான் குவைத்திலிருந்து எக்ஸிட் ஆக முடியும். அதுபோல புதிய விசாவில் குவைத் வருபவர்கள் சவுதி அரேபியாவின் டிரான்சிட் விசாவை வைத்திருந்தால் மட்டும்தான் குவைத் வரலாம். எமர்ஜென்சியாக இந்தியா, ஸ்ரீலங்கா செல்பவர்கள், அதுபோல ரிட்டர்ன் குவைத் வருபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்மை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல இப்போ ஜஸ்ரா ஏர்வேஸ் விமானம் பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து மட்டும்தான் இயக்கப்படுகிறது. மற்றபடி திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, கோவா, கண்ணூர், விஜயவாடா, கோழிக்கோடு, மங்களூர், லக்னோ ஆகிய 9 நகரங்களுக்கான விமான சேவையை ஜஸ்ரா ஏர்வேஸ் ரத்து செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதுபோல குவைத் ஏர்வேஸ் விமானம் பார்த்தீங்கன்னா குவைத் டு சென்னை வியாழக்கிழமையிலும், சென்னை டு குவைத் வெள்ளிக்கிழமையிலும் இயக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 299 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1012 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 47 தினார் 183 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 267 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.